ஒரே காலில் ஆடும் இந்த கடவுளின் ஆட்டம் சாதாரணமல்ல. ஒரு அசுரனை அடக்க சிவன் போட்ட திட்டம் இது. முற்காலத்தில் தில்லைவனம் என்னும் தர்காவனத்தில் தாங்கள் செய்யும் யாகங்களால் மட்டுமே கடவுளை கட்டுப்படுத்த முடியும் என்ற ஆணவம் கொண்ட ரிஷிகள் வாழ்ந்து வந்தனர். அப்பொழுது சிவனோ அழகான பிச்சாடனர் வேடத்திலும் விஷ்ணு மோகினி வேடத்திலும் அங்கு திடீரென வந்தனர். பிச்சாடனரின் அழகை கண்ட ரிஷிகளின் மனைவியர் அவரை பார்த்ததும் மயங்கினர். கோபத்தின் உச்சிக்கு சென்ற ரிஷிகள் தங்கள் யாகத்திலிருந்து முதல் அஸ்திரத்தை ஏவினர். அது கொடிய பாம்புகள் சிவனை நோக்கி சீறி பாய்ந்தன. சிவனோ அந்த பாம்புகளை தன் சடைமுடிக்கும் கழுத்துக்கும் ஆபரணமாக்கி கொண்டார். அடுத்தது ஒரு பெரும் புலியை அனுப்பினர். புலியின் தோல் கிழிந்து சிவனை சுற்றியது. அதிலும் தோல்வியடைந்த ரிஷிகள் இறுதியாக அசுரனாகிய அபஸ்மாரனை ஏவிவிட்டனர். இவன் அறியாமையின் உருவம். ஒரு நொடியில் சிவன் தன் வலது காலால் அவனை மிதித்து அடக்கி நிலையாக நிறுத்தினார். அசுரனை காலின் கீழ் வைத்து சிவன் தனது பிரபஞ்ச நடனமான ஆனந்த தாண்டவத்தை ஆடினார். ரிஷிகள் ஞானம் பெற்றனர். ஆணவம் அடங்க ஆடல் பிறந்தது. நடராஜரின் காலடியில் அறியாமை அழிந்தது. அவரின் ஆட்டம்தான் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு. ஓம் நமச்சிவாய.